மீட்பராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ்ட்ரீ நேயராகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டோடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்முடைய பிள்ளைகளின் மீது நீர் வைத்திருக்கிற அன்பு எத்தனை பெரியது ஆண்டவரே. உமக்கு கர்த்தாவே எங்கள் மீது இருக்கிற கரிசனையைப் போல வேறு யாருக்கும் இருக்க முடியாது. எங்களை எங்களுக்காகவே நேசிக்கிறவர் ஐயா தகப்பனே. எங்களை உம்முடைய உள்ளம் கையில் வரைந்து இருக்கிறவர், எங்களை கண்ணின் மணியைப் போல காப்பவர். எங்களுக்கு கர்த்தாவே நீர் ஒரு குறைவும் வைக்க மாட்டீர் சுவாமி. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடியவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதன் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற மேலான கிருபைக்காய் உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலும் கூட எங்களுக்கு தேவையான காரியத்தை நீரே போதிக்கும்படியாய், நீர் போதிப்பதை நாங்கள் சரியான வகையில் உணர்ந்து கொள்ளும்படியான கிருபையையும் நீரே எங்களுக்கு தரும்படியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவது இதை அறிந்திருக்க வேண்டும். எதை அறிந்திருக்க வேண்டும்? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் நம்மை அழைத்திருக்கிறார். மற்ற டிவிக்கு முன்பதாக வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஏதோ நீங்கள் வரல. எத்தனையோ பேர் இருக்கின்றார்களே இந்த பட்டணத்திலே. இந்த டிவி சேனல் போகின்ற ஊர்கள் எத்தனையோ இருக்கின்றதே. அத்தனை ஊரிலும் அத்தனை பேரும் உட்கார்ந்து இதை பார்க்கிறார்களா? அல்ல. இந்த வேளையிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களை பார்ப்பதற்கான கிருபையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு எத்தனை பெரியது. அவர் உங்களோடு கூட பேச விரும்புகின்ற காரணத்தினால்தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். எனவே வேதம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நீங்கள் எதுக்காக இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்க? ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று சொல்லியா? அல்லது ஏதாவது நல்ல காரியங்களை யாராவது சொல்ல மாட்டாங்களா என்று எண்ணியா? அல்ல. கர்த்தர் எத்தனையோ ப்ரோக்ராம் இருக்கின்றது, எவ்வளவோ காரியங்கள், உலக பிரகாரமாக எத்தனையோ கொண்டாட்டங்களும் கேளிக்கை கூத்துகளும் என்று சொல்லி அந்த பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றதே. அதுக்கெல்லாம் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பு, அவர் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற விசுவாசம். கர்த்தர் இன்னைக்கு எனக்கு என்ன சொல்ல போகிறாரு, என் பிரச்சனைக்கு என்ன முடிவு சொல்ல போகிறாரு, எனக்கு என்ன ஆலோசனை கொடுக்க போகிறாரு என்று சொல்லி அவர் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த 2 காரியம், அவர் அழைத்ததனால் வந்திருக்கிறீர்கள். இரண்டாவதாக, நீங்கள் அவர் மீது வைத்த விசுவாசத்தினால் கர்த்தரால் மாத்திரமே இது எனக்கு கைகூடி வரும் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆகவே தான் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் வருகிற சகலமோ நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். 100க்கு 100 உண்மை பிரியமானவர்களே. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்போ கஷ்டமே வராதா? துன்பமே வராதா? வேதனைகள் வராதா? நோய்கள் வராதா? இழப்புகள் வராதா? அப்படி அல்ல, அப்படி அல்ல. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது நமக்கு பாடுகள் வேதனைகள் எல்லாம் நிறையா தான் இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை.
ஆனால் ஒன்றை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதையெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். யாருக்கு? அவருடைய கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்பொழுது, வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரும்பொழுது, வாழ்க்கையிலே சோர்வுகள் வரும்பொழுது கர்த்தரே உனக்கு வெளிச்சமாக, அவருடைய கிருபை உன்னை தாங்குவதாக, அவருடைய ஆசீர்வாதம் உன்னை சுமந்து செல்வதாக, அப்படியாக கர்த்தர் வழி நடத்துகிறார். அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய அறிவுக்கு தெரியாமல் எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. அது அவருடைய பிள்ளைகள் அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கின்றோமே, அவர் மீது அன்பு கூறி இப்படியாக வந்து அமர்ந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு வருகின்ற வாழ்க்கையில் வருகின்ற எல்லா காரியங்களும் உங்களுடைய நன்மைக்கு என்பதை மறந்து போகாதீர்கள். இப்போ தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த +2 படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனுக்கு போக வேண்டும் என்ற குறிக்கோளோடு படிக்கிறார்களே, அந்த பிள்ளைகளுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். அந்த பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, அவர்கள் பெற்றோர்களுடைய நிலைமையை நினைத்து பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். காலையில் 6 மணிக்கெல்லாம் வெயிலோ மழையோ பனியோ அதில் டியூஷனுக்கு போவாங்க, வருவாங்க, திரும்ப ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும். ஆமாம், ஈவினிங் வருவாங்க, திரும்ப அடுத்த டியூஷன், திரும்ப அடுத்த நாள் பாடத்திற்கு படிக்கணும். அவர்கள் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட நிம்மதியாக உறங்குவார்களா என்று தெரியாது. அப்படியாக அவர்களுடைய உறக்கம் கெட்டு, அவர்களுடைய உணவு பழக்கங்கள்லாம் மாறி, அநேக பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் என்ன பார்க்கிறோம் தெரியுமா? இந்த ஸ்கூலுக்கு அதுலேயும் இந்த மாதிரி இந்த ஹையர் கிளாஸஸ் படிக்கிற பிள்ளைகள்லாம் காலையில் சாப்பிட்றதே கிடையாது. சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை அவங்களுக்கு. அவசரமாக வந்து அவசரமாக கிளம்பி அப்படியாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? ஏன் இந்த உபத்திரவம்? எதற்காக? அவங்க பெற்றோர்களும் அதற்கு ஒத்துழைத்து போகிறார்களே. பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுதே, வேண்டாம், நீ டியூஷன் போக வேண்டாம், நீ இப்படி இருக்க வேண்டாம், நீ படுத்து தூங்க, யாராவது சொல்ல மாட்டாங்க. ஏன் என்று சொன்னால், அது அந்த பிள்ளையினுடைய நன்மைக்காக. கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டுச்சுன்னா, நல்ல மதிப்பெண்கள் பெற்று அந்த நீட்டில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கினா அதற்கு மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இடம் கிடைக்கும். ஆக கொஞ்ச காலம் அனுபவிக்கிற பாடு அந்த பிள்ளை எதிர்காலத்தை வெளிச்சமானதாக மாற்றுகிறது. அதே போல தான் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த ஓட்டப்பந்தயத்திலலாம் ஓடுறாங்க இல்லையா? அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களுக்கு எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தெரியுமா? ஓட்டப்பந்தயம் என்றல்ல, எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இருப்பவர்களுக்கு அவங்க இஷ்டப்படி சாப்பிட முடியாது, அவங்க விரும்புகிற அளவுக்கு சாப்பிட முடியாது, அவங்களுக்கு வேணுங்கிற நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அந்த கோச்சு, அந்த ட்ரெயினி என்ன கொடுக்கிறாரோ, எதை சாப்பிட சொல்கிறாரோ அதை தான் சாப்பிட வேண்டும். எங்கே எவ்வளவு நேரம் தூங்க சொல்கிறாரோ அவ்வளவு நேரம் தான் தூங்க வேண்டும். இவர்களுடைய விருப்பப்படி அங்கே போகலாம் இங்கே போகலாம், எதுவுமே செய்ய முடியாது. ஏன் இந்த உபத்திரவம்? ஏன் இந்த பாடுகள்? காரணம் என்ன? இவற்றின் வழியாய் போய் நம்முடைய உடலை ஒடுக்கி ஒருமுகப்படுத்தினால்தான் அந்த போட்டியிலே வெற்றி பெற முடியும். அதுதான் காரணம். அதற்கு வேணுங்கிற காரியங்கள் எல்லாம் அந்த கோச்சோ அல்லது பெற்றோரோ அவர்கள் செய்து கொடுக்கின்றார்கள். எனவே இவ்வளவு உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள் இருந்தாலும் அதன் வழியாய் நடந்து செல்வதற்கு ஏற்ற கிருபையையும் அதன் வழியாய் நடந்து செல்வதற்கேற்ற ஊக்கத்தையும் பெற்றோர்களும் அந்த ஆசிரியர்களும் கொடுக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு அது நன்மையாக மாறுகின்றது. ஒருவேளை அந்த பிள்ளை, என்னால் காலையெல்லாம் எழுந்திருக்க முடியாது, என்னால் இப்படி எனக்கு விருப்பமானதை சாப்பிடாமல் இருக்க முடியாது, என்னால் அதை செய்ய முடியாது என்று வீம்பு பிடித்தால் என்ன நடக்கும்? அந்த குறிக்கோள் நிறைவேறாமல் போய்விடும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு என்று வருகின்ற அந்த சோதனைகள், வேதனைகள், பாரங்கள், துக்கங்கள், சுமைகள் எல்லாமே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்காக? நம்முடைய நன்மைக்காக. எப்படி அந்த பிள்ளைகள் டியூஷனுக்கும் அதுக்கும் இதுக்குன்னு சொல்லி ஓடி அலைஞ்சு களைத்து எப்படி போகிறாங்களோ,
எப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் உள்ளவங்க தங்கள் உடலை வருத்தி தங்களுடைய ஆசையை வெறுத்து அந்த கோச்சு சொல்கிற பிரகாரம் அந்த ட்ரெயினி சொல்கிற பிரகாரம் ஒழுங்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கின்றார்களோ, எல்லோரும் மனதார செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் கஷ்டம், வெறுப்பு, ஏன் இப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் இருக்கும். ஆனாலும் அவர்களுக்கு என்று ஒரு குறிக்கோள் இருக்கிறது, அதை அடைய வேண்டும். அதே போல தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அது என்ன? அவர் நமக்கு என்று வைத்திருக்கிற நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அந்த நித்திய ஜீவனை அடைவதற்குரிய வழி நமக்கு அகலமான வழி அல்ல. என் இயேசுவே சொல்லியிருக்கிறார், பரலோகத்துக்கு செல்கிற வழி இடுக்கமான வழியாகத்தான் இருக்கும். அதன் வழியாகத்தான் நாம் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தர் மாய்மாலம் பண்ணி அப்படி இப்படி என்று சொல்லி ஏதோ முலாம் பூசி உண்மையை மறைக்கிற தேவன் அல்ல. வெளிப்படையாகவே எல்லாவற்றையும் சொல்லுகின்றார். ஆக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகின்ற இந்த வியாதிகள் அல்லது தொழிலில் ஏற்படுகின்ற நஷ்டங்கள் அல்லது குடும்பத்திலே குழப்பங்கள், பிரிவினைகள் இதெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவற்றை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எப்படி தெரியுமா? 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை. ஒரு சிலர் சொல்வதை நம்ம கேட்டிருக்கோம், ஐயோ எனக்கு இருக்கிற சோதனை உலகத்தில் யாருக்குமே கிடையாது, என் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை போல் வேறு எந்த வீட்டுக்கு பிரச்சனை இல்லை. இது நம்மை நாமே ஏமாற்றி கொள்கின்ற ஒரு காரியம். உங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனை இருக்கும் என்றால் அடுத்த வீட்டுக்காரருக்கு இன்னொரு பிரச்சனை. உங்களுக்கு ஒரு வேளை பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், தேவைகளை சந்திக்க முடியாத பண நெருக்கடியாக இருக்கலாம். ஒருவருக்கு கடன் பாரமாக இருக்கலாம், இன்னொருவருக்கு பிள்ளை படிக்காமல் ஒழுங்கினமான பிள்ளையாக இருக்கலாம், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கலாம், இன்னும் சிலருக்கு குடும்பத்திற்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சில குடும்பங்கள் பிரிந்தும் இருக்கலாம், சில இடங்களில் வியாதியிலே வறுமையிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். இப்படி எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்திலே சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை முதலாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என் கஷ்டம் பெரியது, உன் கஷ்டம் சின்னது அல்ல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். அப்படியே சோதனை வந்தாலும் என்ன செய்கிறாராம்? அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இதை நாம் நம்முடைய மனதிலே நன்றாக இருத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஏன் நம்ம இவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்கோம்னா, ஏதோ வர பிரச்சனையை நாமளே சமாளிச்சிடலாம், வர பிரச்சனையை நம்முடைய புத்தியை கொண்டு மேற்கொண்டு விடலாம். இது இருக்கின்றதா, அப்படி இருக்கின்றதா, அதை நாம் பார்த்து கொள்ளலாம் என்று நம் மீதும் நம்முடைய சுயத்தின் மீதும் நம்முடைய பலத்தின் மீதும் ஒரு சிலர் தன்னுடைய நண்பர்கள் மீதும் இப்படியாக நம்பிக்கையை வைத்து விடுகிற காரணத்தினால்தான் அலைக்கழிக்கப்பட்டு போய் விடுகிறார்கள். சரியான ஆலோசனை கிடைப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆக நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர் கர்த்தர் ஒருவரே. அவருடைய ஆலோசனையை பெற்று அதன்படி நடப்பவர்களுக்கு ஓர் சமாதான குறைவு என்று ஒரு நாளும் வராது. எத்தனை பெரிய ஆபத்துகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய தீங்கு வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கும் அதை கடந்து செல்வதற்கும் என் கர்த்தர் உதவி செய்வார். இதை மறந்தே போயிடாதீங்க. அக்கினி ஊடாய் நடந்தாலும் அது என்ன செய்தாதான்? நம்மளை சேதப்படுத்தாது. தண்ணீர் வழியாய் நடந்தாலும், ஆறுகள் வழியாய் நடந்தாலும் அவைகள் உன்மீது புரளுவதில்லை. நம்ம போகணும், ஆறுகள் வழியாக போகணும், அந்த கடல் வழியாக போகணும், அக்கினி ஊடாய் நடக்கணும். அப்போ தான் தேவனுடைய நாம மகிமைப்பட. இத்தனை கஷ்டம் வந்தும் இவங்க இவ்வளோ நல்லா இருக்காங்களே, இவ்வளோ சமாதானமாக இருக்காங்களே என்று சொல்லி மற்றவர்கள் கேள்வி கேட்க வேண்டும். அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும்.
நம்மிடம் கேட்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், எங்கள் கரத்தில் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டோம், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். இந்த பதிலை நாம் சொன்னோம் என்று சொன்னால் தேவன் நாம மகிமைப்படும், கர்த்தர் மகிமைப்படும்படியான பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்வாங்க. அடுத்தடுத்து தோல்வியாக கவலைப்படாதீங்க. ஏன்னா வேதத்தில் நமக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் யாருன்னு சொன்னால் யோசேப்பை குறித்து தான் பார்க்கின்றோம். யோசேப்பு வீட்டில் இருந்தப்போ எவ்வளோ வசதியாக இருந்தான். தந்தையினுடைய அரவணைப்பில் இருக்கிறப்ப மற்ற சகோதரர்களை காட்டிலும் தந்தை அவன் மீது அவ்வளோ பிரியம். எல்லாத்துக்கும் வேற உடனே இவனுக்கு பல வருண ஆடைகள், அவனுக்கு நல்லா உடுத்தி வித்து அவனை நல்லா சாப்பிட வச்சு அவனை பார்த்து பார்த்து அவர் மகிழ்ந்து கொண்டு இருந்தா. அவ்வளோ செல்லமாக அவனை பாதுகாத்து வந்தவர் தான் யோசேப்பு. அப்படி நல்ல பராமரிப்பு பாருங்கள். மற்றவங்க எல்லா பிள்ளைகளும் வனாந்தரத்துக்கு ஆடுகளை மேய்க்க சென்ற பொழுது இவன் மட்டும் வீட்டில் இருக்கான். காரணம் என்னென்னா, யாக்கோபு அவனை அதிகம் நேசித்ததுனால ஐயோ எம்பளை அங்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம்னு பக்கத்திலே வச்சுருந்தார். இவ்வளவு வசதியோட இவ்வளவு செல்வாக்கோடு இருந்த அந்த பையன் நடந்த காரியம் என்ன என்றால், இந்த சகோதரர்களால் அவர் பகைக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். பெற்றோர்கள் அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களுக்குள்ளாக பாரபட்சம் காட்டுவோம் என்று சொன்னால் இதே நிலைமை தான் குடும்பத்தில் ஏற்படும். ஒரு பிள்ளையை ஒரு மாதிரி, இன்னொரு பிள்ளையை ஒரு மாதிரி. சில இடங்களில் ஆண் பிள்ளைக்கு ஒரு நீதி, பெண் பிள்ளைக்கு ஒரு நீதி, படிக்கிற பிள்ளைக்கு ஒரு நியாயம், படிக்காத பிள்ளைக்கு இன்னொரு நியாயம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான பாகுபாடு இருக்கும் என்று சொன்னால் அதுதான் அநேக காரியங்களுக்கு, அநேக பிரச்சனைகளுக்கு, குடும்பத்தில் பிரிவினைகளுக்கும் குழப்பங்களுக்கும் அதுதான் காரணமாக இருக்குது. பெற்றோராகிய நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பள்ளிக்கூட ஆசிரியையாக இருந்தால் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு மாதிரி, படிக்காத பிள்ளைக்கு ஒரு மாதிரி என்று பாகுபாடு பார்க்காமல் எல்லோரையும் சமமாக நடத்தி, யார் வீக்காக இருக்கிறார்களோ அவர்கள் மீது அதிக கவனம் செலுத்தி அவர்களை மேலே கொண்டு வர வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற நியதி. ஆனால் இங்கே யாக்கோபை பார்க்கிறோம், யோசேப்பை ஒரு தனி ட்ரீட்மெண்ட்டு தான், மற்றவங்கள ஒரு தனி ட்ரீட்மெண்ட்டு தான். அதனால தான் அவங்களுக்கு இவன் மேலே பொறாமல் வந்து இவனை எப்படியாவது கொன்று போட்டு விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். அப்படியாக செய்து ஒரு நாள் என்ன சொல்கிறார் யாக்கோபு, நீ உன் சகோதரர்களுக்கு போய் இந்த பண்டங்களை எல்லாம் கொடுத்து அவர்கள் நலனை விசாரித்து விட்டு வா என்று சொல்கிறார். யோசிப்புடைய குணமாக இவ்வளோ செல்லமாக இவ்வளோதான் வந்தாலும் கீழ்ப்படிதல் அவனிடம் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் அது இருக்கா? செல்லம் கொடுக்குறோம், வேணுங்கிறதெல்லாம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒரு சின்ன வேலை சொன்னால் அது அந்த பிள்ளைகள் செய்வது கிடையாது. அவனை செய்ய சொல்லுங்கள், இவனை செய்ய சொல்லுங்கள், நான் தான் இருக்கிறேன்னா மற்றவர்களை கை காட்டி இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. ஆனால் இந்த யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அவன் தந்தையனுக்கு சொல்பை கேட்டு கீழ்ப்படிந்து உடனே அங்கே சகோதரர்கள்ட்ட போகிறான். ஆனால் போன இடத்துல நடந்த ஒரு காரியம் என்ன, அவர்கள் இவனை எப்படியாவது கொன்று போட்டு விட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். இன்னொன்றை நான் சொல்லவா, கர்த்தர் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். எந்த சோதனை வந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட்டை தான் வச்சுருப்பார். எதிரிகளோ நம்மளை பகைக்கிறவர்களோ நமக்கு விரோதமானவர்களோ 1000 திட்டம் போடலாம், 1000 பிளான் போடலாம். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, அதை நிறைவேற்றுவது யார் கையில் இருக்குன்னா கர்த்தர். அவன் ஓகேனா தான் இங்கே நடக்கும். யாருக்கு? ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு, மற்றவர்களை குறித்து அல்ல. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பல காரியங்களை பலர் போடலாம். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது அப்படி தான். தொழிலில் எங்களுக்கு போட்டியாக நிறைய பேர் நிறைய செய்கிறாங்க. எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக அநேக காரியங்கள், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க செய்துட்டு போகட்டும், அவர்கள் எதையும் சாதித்து போகட்டும். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது அந்த வெற்றி உங்களுக்கு தான். இதை மறந்து போய் விடாதீர்கள். இங்கே யோசேப்புக்கு விரோதமாக அவனை கொண்டு போட வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். ஆனால் கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை. யூதாவின் மூலமாக அவனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், அவனை இஸ்மவேலருக்கு விற்று விட்டார்கள். அந்த இஸ்மவேலை அவரை என்ன செய்தார்கள், போத்திபார் அரண்மனையில் அவனுக்கு வேலைக்காரனாக வைத்து விட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே ஒரு வசனம் பார்க்கின்றோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். ஏன் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் தெரியுமா? அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான்.
கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான். சகோதரர்களாம் துன்புறுத்தின பொழுதும் அவன் அவர்களுக்கு விரோதமாக எதையும் பேசினானா என்று சொல்லி ஒன்றுமே இல்லை, அமைதியாக விற்று போட்டார்கள். அங்கேயும் போனான், அந்த போத்திபார் வீட்டுக்கு வந்தான். அங்கேயும் அவன் எப்படி இருந்தான்? உண்மையும் உத்தமமாக இருந்தான். அவன் செஞ்சதில் என்ன? கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார், கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார், கர்த்தர் இந்த காரியத்தை எல்லாம் நடத்தி செல்வார் என்று அவரையே சார்ந்திருந்தான். நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரையே சார்ந்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும். நம்ம அங்கே பாதி இங்கே பாதின்னு இருந்தோம்னா தான் நிறைய குழப்பங்களே. ஆக இங்கே இவ்வளவு துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வந்த பொழுதிலும் யோசேப்பு எப்படி இருந்தார்? கர்த்தரையே சார்ந்திருந்தபடியினால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அப்போ அவனால் எல்லா காரியங்களும் வாய்க்கப்படுகிறது என்பதை அறிந்து அந்த பார்வோன் அந்த போத்திபார் என்ன செய்தார்? அந்த தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் அவனுக்கு கொடுத்து விட்டார். ஆனால் அங்கேயும் அந்த துன்பம் அவரை விடலை, அந்த துன்பம் அங்கே விடலை. அந்த போத்திபாரின் மனைவியின் மூலமாகவே இவனுக்கு பிரச்சனை. செய்யாத ஒரு குற்றம் சாட்டப்பட்டவனாய் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான். எத்தனை அடுத்தடுத்த துன்பங்கள்! எப்படி செல்வ சீமானாக அவ்வளோ ஒரு பாச பிணைப்புக்குள்ளார செல்ல மகனாக வளர்ந்து கொண்டு இருந்தவன் எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள்! செய்யாத குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டு, ஆக சோதனை 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 மேல் சோதனை. ஆனால் அவற்றின் ஊடாக அவன் கர்த்தரையே சார்ந்திருந்தான். போத்திபாரின் மனைவிட்டு அவன் சொன்ன ஒரு காரியம் என்ன? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அந்த போத்திபார் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு, உன்னை தவிர எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருக்கிறாரே, நான் அவருக்கு விசுவாசமாக இருக்கணும். அதுக்கு மேலே கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார், அவருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வர வேண்டும். ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னு சொன்ன கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, கர்த்தரை நோக்கி பாருங்கள். அதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியை நாடாதீர்கள். ஒரு சிலர் இப்படி செய்ய அப்படி செய்ய என்று துராலோசனைகள் கொடுப்பார்கள், அங்கே போகாதீர்கள். கர்த்தரையே பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு வழி பிறக்கும். நமக்கு கண்டிப்பாக அவர் அதை திறந்து கொடுப்பார். உங்கள் பிரச்சனை எதுவாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இன்னும் இவ்வளோ வருஷம் ஆச்சே, இன்னும் இவ்வளோ நாளைக்கு இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கேன், இங்கே போனால் அந்த பரிகாரம், அங்கே போனால் அந்த பரிகாரம், அதை செய்யலாம், இங்கே போவோம் அங்கே போவோம். பல ஆலோசனைகள். உங்களுக்கு நெருங்கியவர்களாக தான் இருப்பார்கள், உங்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற ஆலோசனை ஒரு தீர்வை கொடுக்குமானா கொடுக்காது, அது பிரச்சனையை தான் கொண்டு வரும். எனவே கர்த்தரை சார்ந்திருக்க பழகிக்கொள்ளுங்கள். இங்கே யோசேப்பு கர்த்தரையே சார்ந்திருந்தான். எங்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான். ஆதியாகமம் 39:21 சொல்கிறது, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் உன் சத்துருக்களும் உனக்கு சிநேகிதராவார்கள். அங்கே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால அந்த சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. இப்போ நம்ம நினைக்கலாம், எப்போ நல்ல பையன் தானே, ஒழுங்காக தானே இருந்தான், அவனுக்கு ஏன் இவ்வளவு துன்பம், இவ்வளவு அடுத்த பிரச்சனை? வனாந்தரத்துக்கு போய் கீழ்ப்படிந்து தான் வந்தான். அங்கே குழியில் போட்டாங்க, திரும்ப இஸ்மவேல்கிட்ட விற்றாங்க, அங்கேருந்து போத்திபார்கிட்ட வந்தான், அங்கேருந்து வீணான பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு வந்தான். அப்போ அந்த பையனுடைய மன நிலைமையை யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட உபத்திரவத்திற்கு வழியாக நாம் கடந்து வந்திருக்கின்றோமா? யோபு அனுபவிக்காத ஒரு உபத்திரவத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதிலெல்லாம் அவர்கள் எப்படி நடந்தார்கள், அதிலிருந்து அவர்கள் எப்படி மீண்டு வந்தார்கள், அதைத்தான் நம்ம பார்க்கணும். கர்த்தர் அதற்காக தான் முன் உதாரணமாக இதையெல்லாம் கொடுத்திருக்கின்றார். அவர் உங்களுடைய திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார் என்ற அந்த ஒரு உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். சின்ன குழந்தைன்னா அதுக்கிட்ட 1 கிலோவோ 2 கிலோவோ தான் கையில் கொடுத்து தூக்கிட்டு வான்னு சொல்லுவோம். அதுக்கிட்ட ஒரு 10 கிலோ 20 கிலோ கொடுத்து தூக்கிட்டு வான்னு சொல்ல மாட்டோம். அதே ஒரு வாலிபனாக இருந்தால் அதிக வெயிட்டை கொடுத்து, ஏன்னா அவனால் அதை சுமக்க முடியும். ஆக நாமே நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு கொடுத்தா அது சுமக்கணும்னு தெரிஞ்சு அதற்கு ஏற்றவாறு செய்கின்றோமே. அப்படி இருக்கும்பொழுது பரலோக பிதாவானவர் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கின்றது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே? ஆகவே இங்கே யோசேப்பு சிறைச்சாலையில்தான் தயவு கிடச்சிது. ஏன் இப்படி அடுத்தடுத்து பிரச்சனைனா, கர்த்தர் அவனுக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருந்தார், யோசேப்புக்குன்னு கர்த்தர் ஒரு திட்டம் வச்சுருந்தார்.
உங்களையும் என்னையும் படைத்த தேவன் நம்மை படைத்து இந்த உலகத்திலே வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறுகின்ற வரையிலும் நம்மை அவர் கைப்பிடித்து வழி நடத்துவார். அதான் கிருபையும் சத்தியமும் அந்த வழியில் நடக்கும். அவரையே பற்றி பிடித்து கொண்டு போனோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு உயர்வு தான் கிடைக்கும், ஒரு மேன்மை தான் கிடைக்குமே தவிர நாம் ஒருபொழுதும் அதில் மூழ்கி போவது இல்லை. உங்கள் பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், டிவிக்கு முன்பதாக நீங்கள் பல காரியங்களை யோசிச்சுட்ருப்பீங்க. இது இப்படி இருக்கே, அப்படி இருக்கே, நாளைக்கு என்ன செய்வது, இன்றைக்கு என்ன செய்வது, எல்லாம் பல காரியங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சுட்டு, கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதும், இதெல்லாம் உங்கள் பாரத்தை உங்கள் மேலே நாங்கள் வச்சிட்டோம். ஏன்னா நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டேன்னு. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்னு. ஆகவே நாங்கள் வச்சிட்டோம். இதுதான் பிரியமானவர்களை விசுவாச அறிக்கை என்பது. அதை சொல்லிவிட்டு பாருங்கள், கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியாக உங்களை நடத்துவார். கிருபையும் சத்தியமும் அவர் பாதையில் இருக்கும். இந்த ட்ரைனிங் கொடுக்குறவங்களும் அந்த +2 அந்த நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் அவங்க அம்மாவும் அப்பாவும் கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த பிள்ளைகள் அதில் நடப்பதற்கு ஏற்ற பாதையையும் வகுத்து கொடுக்குறாங்க. அம்மா காலையிலேயே எழுந்து பிள்ளை 4 மணிக்கு எழுந்திருக்குன்னா அவங்க 3:45 எழுந்து டீ போட்டு கொடுப்பாங்க. அதே போல் அந்த கோச்சும் பாருங்கள், இவங்க 4 மணிக்கு எழுந்து கிரவுண்டு போனால் அதுக்கு முன்னாடி அவர் போய் கிரவுண்டில் எல்லாம் சரியாக இருக்கா, சேஃப்டி செக்யூரிட்டிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வரணும். ஆக கஷ்டம் கொடுக்கிறார்கள், பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அதற்கு முன்பதாக இவர்கள் செல்ல வேண்டிய பாதையை செவ்வைப்படுத்துகிறார்கள். அதன் வழியாய் கடந்து போக அவர்கள் உற்ற துணையாக இருக்கிறார்கள். அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும் அந்த பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவரே நமக்கு உற்ற துணையாக இருக்கின்றார். கடைசியாக ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, சிறைச்சாலையில் இருந்தப்ப அங்கே 2 பேர் இருந்தாங்க, பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும். அவங்க ஒரு கனவு கண்டுட்டு ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறாங்க. அதுக்குண்டான விளக்கத்தை யோசேப்பு சொல்கிறாரு. சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அப்போ இவர் யோசேப்பு என்ன சொல்கிறாரு, நீ ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கும்போது என்னை பற்றி சொல்லி, நான் ஒரு தப்பும் பண்ணலை, செய்யாத குற்றத்துக்கு இருக்கேன் என்று சொல்லி எனக்கு விடுதலை வாங்கித்தான்னு சொல்கிறான். ஆனால் போனவன் தான் அப்படியே மறந்துட்டான். அவன் மறந்துட்டான், ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 2 வருஷம் சென்ற பின்பு, இப்போ 2 வருஷம், அப்போ யோசிப்பு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பான். இதோ இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா, சிறைச்சாலைக்கு அதை திறக்கும் போது ஒருவேளை அரசாங்கத்திலிருந்து தான் எதுவும் வருதா, இல்லை அந்த நண்பன் தான் வந்து நம்மளுக்கு விடுதலை வாங்கி தர போகிறானா, எவ்வளவோ. ஒன்றும் நடக்கல. எல்லாம் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை நினைவு கூறுகின்றார். பார்வோனுக்கு அதே சொப்பனத்தை கொடுக்குறாரு. அதை கிளியர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ தான் பானபாத்திரக்காரனுக்கு ஐயோ நான் எவ்வளோ பெரிய தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி யோசேப்பை குறித்து பார்வோனிடம் சொல்லுகின்றார். யோசேப்பு விடுவித்த அந்த விடுகதையின் மூலமாக, அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தின் மூலமாக பார்வோன் அவனை எகிப்து தேசத்துக்கு தனக்கு அடுத்த அதிபதியாக உயர்த்தினார். என்ன காரணம் தெரியுமா? முன்னாடியே அவன் பானபாத்திரக்காரன் சொல்லியிருந்தானா, அவன் விடுதலை ஆனானா அங்கேருந்து அப்படியே போயிருப்பான், எங்கேயோ போயிருப்பான். ஒரு வேளை அந்த ஊரில் இருந்திருப்பானோ, இல்லை மறுபடி தன்னுடைய தகப்பனை தேடி சென்றிருப்பானோ, அவனை பற்றி ஒன்றும் தெரியாது. இப்படியாக ஒரு பெரிய பஞ்சம் வரும். அந்த பஞ்ச காலத்திலே தங்களுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர் போஷிக்கப்படும்படியாக ஒருவனை அதிகாரியாக அனுப்ப வேண்டும். அதற்கு ஏற்ற பாத்திரம் யோசேப்பு தான் என்று சொல்லி கர்த்தர் முன்கூட்டியே திட்டம் பண்ணின காரணத்தினால்தான் இத்தனை பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் வழியாக நடத்தி கடைசியிலே அவர் நினைத்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். அதான் ஆதியாகமம் 50:19-20 சொல்லுது, யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாக மாற்றினார். இந்த மென்டாலிட்டி உங்களுக்கு எனக்கு வரும். நமக்கு நன்மை செஞ்சுருக்கோம், உதவி பண்ணியிருக்கோம், நம்ம அவசரத்துக்கு அவங்க உதவலை, நம்மை காப்பாற்ற வரலை, உடனே சாபத்துக்குரிய வார்த்தைகள் வரக்கூடாது, மதிப்பு குறைவான வார்த்தைகள் வரக்கூடாது. ஏனென்றால் ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். எப்பொழுது தெரியுமா? அதை விட உன்னதமான ஒரு ஸ்தலத்திற்கு உன்னை உயர்த்தும்படியாக கர்த்தர் அந்த வாசலை திறந்து வைப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதுக்காகத்தான் பவுல் சொல்கிறாரு,
கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். யோசேப்பின் வாழ்க்கையில் வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் மத்தியிலே அவர் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. கர்த்தரையே உறுதியாக பற்றி கொண்டார். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தையே செய்தார். எனவே எல்லா சோதனை கற்களும் அவருக்கு சாதனை கற்களாக மாறியது. எல்லா ஃபெயிலியர்ஸ் படிகளும் வெற்றியை நோக்கி மேலே அவனை உயர்த்துவதாக இருந்தது. இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வேண்டாமா? அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு உண்டான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சிலரை கம்பேர் பண்ணும் பொழுது நம்முடைய பிரச்சனை ஒன்றுமே இல்லை. நம்முடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் பலம் குன்றியவரும் அல்ல, ஞானத்தில் குறைவுள்ளவரும் அல்ல, நாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைப்பதற்கு அவர் அன்பற்ற தெய்வமும் அல்ல. அவர் நம்மை காண்கிற தேவன், கண்களை மூடி இருப்பவர் அல்ல, கேட்கிற தேவன், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். எனவே அப்படிப்பட்ட தேவனை நாம் சார்ந்து கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு முடிவு தருவீங்கப்பா. அது தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். அது வரையிலும் நான் பொறுமையோடு அதை சகித்து முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் எவ்வளவு நல்லவர் சுவாமி, எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. தகப்பனே, நீர் மனம் மாற மனுப்புத்திரன் அல்ல. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ ஆண்டவரே. திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டேன் என்று சொன்னவர், எங்களுடைய திராணிக்கு மேலாக நீர் சோதிக்க மாட்டீர் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை நீர் வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் சுதந்திரித்து கொள்வதற்காக நடக்கின்ற பாதையில் எத்தனை மாறுபாடுகள் வந்தாலும், கோணல் வந்தாலும் சுவாமி, கரடு முரடுகள் இருந்தாலும் என் கர்த்தர் கரம் பிடித்து கோணலானவைகளை நேராக்கி கரடு முரடானவைகளை செவ்வைப்படுத்தி ஆசீர்வாதத்துக்கு நேராக நீர் நடத்தி கொண்டு போகிறீர் ஆண்டவரே. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளப்பா, நீர் பற்றி கொண்டிருக்கிற அந்த கரத்தை இவர்கள் விட்டு விடாதபடிக்கு, தங்களுடைய சுயத்தின் மூலமாய் வேறு எந்த வழியிலும் சென்று விடாதபடிக்கு, துர் ஆலோசனைகளையும் மனித ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டு மாற்று வழியில் சென்று விடாதபடிக்கு உமக்கு நேராய் இந்த பிள்ளைகளை வழி நடத்தும் சுவாமி. உம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று ஒன்று கிடையவே கிடையாது ராஜா. ஆகவே என் தகப்பனே, இதோ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கிரியை செய்ய வல்லவராகிய உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஏற்ற வேளையிலே நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீர். ஏற்ற வேளையிலே அவர்களை நீர் உயர்த்துவீர், மேன்மைப்படுத்துவீர், பலுகி பெருக செய்வீர், உமக்குள் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. அப்படி நீர் செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வாழ்க்கையில் வருகிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை நீர் கனப்படுத்துவீராக. உமக்கே துதி கனமகிமையெல்லாம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நான் உன்னோடு கூட இருந்து உனக்காக நடப்பிக்கின்ற காரியம் மிக பெரிதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். God bless you.